வணக்கம். இன்னைக்கு 29/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு மைவித்தினுடைய உறுப்பினர்கள் தங்கள் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட ஒரு வழக்கின் சார்பாக வந்த இழுக்கை துடைப்பதற்காக தன்னுடைய தன்னெழுச்சியால் கோயம்புத்தூர் கலெக்டர் செஞ்சு இன்றைக்கி மனு கொடுக்க திட்டமிட்டு அவங்க கிளம்பி வரக்கு பிளான் பண்ணும்போது அதை கலெக்டர் ஆஃபீஸ் போகாதீங்க, உங்கள் கூட்டம் கண்டிப்பாக கோயம்புத்தூர் தாங்காது, தயவு செஞ்சு அங்கே போகாது சொல்லி தடுத்து நிறுத்தி எங்கே போவைக்குன்னு தெரியாமல் கமிஷன் ஆஃபீஸில் கேட்டு அதுக்கு சரியாக பதில் வராதனால ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இடமா பார்த்து நான் எல்ஐடி பைபாஸை சூஸ் பண்ணி காவல்துறையிட்ட சொன்னேன். எங்கள் மக்கள் போய் சொன்னாங்க. ஆனால் குறுகிய காலத்தில் இந்த தகவல் கிடைச்சாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவ்வளோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டுற அந்த இடத்துல காவல்துறை நேரடியாக வந்து எந்த மக்களுக்கும் எந்த சிரமமும் இல்லாமல், போக்குவரத்துக்கும் இடைஞ்சல் இல்லாமல், அங்கே வந்த பெண்கள் அத்தனை பேர்த்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து முழுமையான அந்த நிகழ்வு முடியும் வரை வெயிலில் நின்று ஒரு பெரிய பாதுகாப்பாரனா எங்கள் உறுப்பினர்களுக்கு முழுமையாக விளங்கி முழுசாக இந்த நிகழ்வை முடித்து பத்திரமா அனுப்பிச்சிங்க இல்லையா, உங்கள் அத்தனை பேருக்கும் மைவித்தின் நன்றிகள். இதில் குறிப்பாக உயரதிகாரிகள் அவர்களும் அங்கே இருந்து, ஒரு காவல்துறை நண்பர் இருக்காருன்னா அது ஓகே, ஆனால் உயரதிகாரிகளும் அங்கிருந்து மணிக்கணக்கில் அங்கே காத்திருந்து இந்த பிரச்சனையை சரியாக முடிச்சு தரணும், மக்களுக்கு எந்த விதத்தையும் இடையூறு இல்லாமல் இந்த விஷயத்தை சரியாக பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கியமாக உயரதிகாரிகள் டிசி சார், ஏசி சார், இன்னும் பல பேர் அங்கே வந்து முழுமையாக கூட இருந்து அந்த நிகழ்ச்சியை முறையாக முடித்து கொடுத்த அத்தனை அதிகாரிகளுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதை தாண்டி எங்கள் கோரிக்கையை ஏற்று இதை கொண்டு கலெக்டரேட்டுக்கு தர சொல்லி அங்கே வந்த டிஆர்ஓ சாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றி நம்புறேன் நான். ஸோ இந்த நிகழ்வில், இந்த வீடியோவில் இங்கே பாதுகாப்பு கொடுத்த அத்தனை அதிகாரிகளுக்கும், காவல்துறை நண்பர்களிருந்து உயர் அதிகாரிகள் அத்தனை பேர்த்துக்குமே மீண்டும் ஒரு முறை மைவித்தி சார்பில் மாபெரும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.